friends, welcome to Vaigai Suvai kitchen and Arusuvaigalin Sangamam. இன்னைக்கு நம்ம வீடியோல பட்டர் பீன்ஸை வச்சு நம்ம ஒரு ஒயிட் குருமா நாங்க செய்ய போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா செமி கிரேவியா இருக்கும். இது வந்து சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கு கூடயும் சூப்பரா இருக்கும். நீங்க நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம 1/4 கிலோ அளவுக்கு பட்டர் பீன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அது கூடவே 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வந்து நறுக்கி வச்சிருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி எடுத்து அதுவும் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயம் 1 பொடிசா நறுக்குனது. காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் நான் இங்க 3ல இருந்து 4 எடுத்துர்க்கேன். ஒரு கொத்து கறிவேப்பிலை, அதே மாதிரி மல்லித்தலை வந்து கொஞ்சம் போல நறுக்குனது. இப்போ நம்ம இது வந்து மசாலா வந்து அரைக்க போறோம். அதுக்கு 1/4 கப் தேங்காயும் 1 டீஸ்பூன் சோம்பும் வேணும்னா கசகசா முந்திரி பருப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் குக்கர் அடுப்புல வச்சு அதுல வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சூடாகும் போது கடுகும் உளுந்தும் போட்டுறலாம். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்ப நம்ம பொடிசா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுல நம்ம மிளகாய் பொடி எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. இந்த வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட்டா வதங்கி வரும் இல்லையா, அப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா அது நல்லா சாஃப்ட்டா வர வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி ஒரு அளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கு வந்து நம்ம கரம் மசாலா எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ இங்க வந்து பட்டர் பீன்ஸ் வந்து சேர்க்க போறோம். நான் இங்க 1/4 கிலோ பட்டர் பீன்ஸ் வச்சிருக்கேன். இத வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம 2 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் நாம இதோட சேர்த்துக்கிறேன். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணும்போது இந்த குருமா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இத நல்லா கலந்து விட்டுருங்க. உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாய் பொடி, மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்க போறது இல்ல. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அத வந்து நம்ம சேர்த்துக்க போறோம். இந்த தேங்காய் அரைச்சு வச்ச தண்ணியை வந்து கொஞ்சமா இதோட சேர்த்துக்கலாம். இதுதான் நமக்கு வெந்து வரதுக்கான தண்ணி. இத வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் போல வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்க உப்பு காரம் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிரஷர் குக்கரை வந்து மூடி வச்சிரலாம். இப்போ 3ல இருந்து 4 விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க. பயிர் ரொம்ப குழைய கூடாது. பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணுங்க. பாருங்க நம்மளோட பட்டர் பீன்ஸ் குருமா வந்து ரெடி ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா செமி கிரேவியா தான் இருக்கும். இது கூடவே பொடிசா நறுக்கின கொத்தமல்லியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க இது வந்து புலாவ், ரைஸ், சப்பாத்தி, தோசை எது கூடனாலும் ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ அந்த பட்டர் பீன்ஸ் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா பெர்ஃபெக்ட்டா வெந்திருக்கு. ரொம்ப குழையவும் கிடையாது. இந்த கிரேவி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னா நீங்க கொஞ்சமா ஒரு 4-5 போல முந்திரி பருப்பு அரைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக் கன்சிஸ்டன்சி இருக்கும். பாருங்க நம்மளோட பட்டர் பீன்ஸ் குருமா ரெடி ஆயிருச்சு. இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க. ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இன்னும் Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. YouTubeல வைகை சுவை கிச்சன் சொல்லி டைப் பண்ணா நம்மளோட சேனலோட ஹோம் பேஜ் வரும். அதுல போய் Subscribe அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். Thank you for watching Vaigai Suvai Kitchen and Arusuvaigalin Sangamam.